ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பத்மநாபபுரம் பேலஸில் தாங்க இருக்கிறோம். இது தாங்க என்ட்ரன்ஸ். இந்த பேலஸை பற்றி சின்னதாக ஒரு கதை தெரிஞ்சுக்கோங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1601 தாங்க இந்த பேலஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க. யார் கட்டினதுன்னா இரவிவர்மான்றவர் தாங்க கட்டியிருக்கிறாரு. கல்குளம் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ. அதுக்கப்புறம் அந்த மார்த்தாண்டவர்மா வந்து பத்மநாபபுரம் பேலஸ்ன்னு பேரை மாற்றிட்டாருங்க. ஏன்னா இது எல்லாமே பத்மநாபபுரத்தில் இருந்ததுனால இந்த பேலஸ் பேர் பத்மநாபபுரம் பேலஸ் அப்படின்னு மாற்றிட்டாரு. இந்த பேலஸை பற்றி பார்க்கணுன்னா 6 ஏக்கரில் செம்மையாக கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் சுற்றி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 4:30 மணிக்கு போனோம். ஒரு 6 o'clock தாங்க வெளியே வந்தோம். சுற்றி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு இடமும் பார்க்கக்கூடியவையாக இருந்துச்சுங்க. நீச்சல் குளங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க. களஞ்சியங்கள் இருந்துச்சு, கோவிலுங்கள் இருந்துச்சு. இது வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்னு சொல்லுவாங்க, அங்கே அவைக்கூடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுதாங்க பாத்வே. இங்கேருந்து வெளியே பார்க்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறவங்க வந்து வெளில பார்க்கலாம், வெளில இருக்கிறவங்க உள்ளே பார்க்கவே முடியாதுங்க. அதோட ஊஞ்சலுங்க, பாத்வே, டாய்லெட்டு, பெயிண்டிங்லாம் சொல்லணுன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். 400-500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிடா இந்தந்த கலரில் இப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இது வந்து அவங்க அம்மா வந்து தூங்குகிற இடங்க. இங்கேருந்து வந்து நம்ம கீழே நடக்கிறத வந்து பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே வந்து பார்க்க கண் இருக்கணுங்க. இதை சுற்றி இன்னும் பார்க்க மாட்டோமா? காலையில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் வரையும் அழகாக பார்க்கலாங்க. அப்படி பார்க்கக்கூடிய இடங்க. யாருமே வந்து இதை அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை போய் பாருங்கள்.